முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவுடைய டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. இந்தியா உலகத்துடைய மொத்த நிலப்பரப்பில் 2.4% வச்சிருக்கு. உலக மக்கள் தொகையில் 17.5% மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற மக்களில் 6ல் ஒருத்தர் இந்தியர். இது உலக அடிப்படையில் டேட்டா. அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொடுத்துருக்காங்க. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ செய்யப்பட்டதுன்னா 1872 செஞ்சாங்க. இந்தியா முழுக்க பண்ணலை, வங்காளத்தில் மட்டும்தான் கணக்கெடுப்பு செஞ்சாங்க. அதுவே இந்தியா முழுக்க முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ செஞ்சாங்கன்னா 1881 பண்ணாங்க. அதிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சுட்டே வராங்க. இப்போ 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சாங்க இல்லையா, இது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்தது இந்த கணக்கெடுப்பு பேஸ் பண்ணி நம்ம நிறைய டேட்டாவை பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது மக்கள் தொகையை பார்க்க போகிறோம். மக்கள் தொகை அப்படின்னா ஒரு இடத்துல மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்கள் தொகை. மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம 2 கேட்டகரியாக பிரித்து பார்க்க போகிறோம். ஒன்று மாநிலங்கள், இன்னொன்று யூனியன் பிரதேசங்கள். இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் வாழக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம். அதுவே குறைவான மக்கள் வாழக்கூடிய மாநிலம்னு பார்த்தா சிக்கிம். இது மாநிலங்கள். அதுவே யூனியன் பிரதேசம் அப்படின்னா அதிகமான மக்கள் வாழக்கூடிய யூனியன் பிரதேசம் டெல்லி. அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி. இந்தியாவுடைய சராசரி அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தா 382 பேர். இதையும் நம்ம 2 விதமாக பார்க்க போகிறோம். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பார்க்க போகிறோம். மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மக்கள் அடர்த்தி மிகுந்த மாநிலம் பீகார். அதுவே மக்கள் அடர்த்தி குறைந்த மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அதுவே யூனியன் பிரதேசம் எடுத்துக்கோங்களேன், இதில் மக்கள் அடர்த்தி அதிகம் டெல்லி, மக்கள் அடர்த்தி குறைவு அந்தமான் நிக்கோபர். இந்த அடர்த்தியெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, இதை வச்சும் கொஸ்டின் வரும். அடுத்தது வயது கலவை. வயது கலவை அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மக்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. 5 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, 15 to 60 வயதுக்குட்பட்டவங்கன்னு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இது அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையில் 5 வயசுக்கு குறைவானவர்கள் எவ்வளோன்னு பார்த்தா 29.5% பேர் இருக்காங்க. அதுவே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எத்தனை பேர்னு பார்த்தா 8% பேர் இருக்காங்க. மீதமுள்ள 62.5% 5 to 60 வயதுக்குட்பட்டவர்கள். இவங்க தான் உழைப்பாளர்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாலின விகிதம். பாலின விகிதம்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். இந்தியாவுடைய சராசரி பாலின விகிதம் 940. இதையும் நம்ம மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியாவிலேயே அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா, குறைவான பாலின விகிதம் கொண்ட மாநிலம் ஹரியானா. நல்லா கவனிங்க, இதெல்லாம் முக்கியமான டேட்டா. அடுத்து யூனியன் பிரதேசம். இந்தியாவில் குறைவான பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்தா டையூ டாமன். 1000 ஆண்களுக்கு 618 பெண்கள் தான் இருக்காங்க. அடுத்தது எழுத்தறிவு விகிதம். எழுத்தறிவு விகிதம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் 7 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். 7 வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு மொழியை பேசுகிறாரு, படிக்கிறாரு, எழுதுறாருன்னா அவர் எழுத்தறிவு பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய எழுத்தறிவு விகிதம் 74.04%. இதில் ஆண்கள் 82.14%, பெண்கள் 65.46%. இந்த எழுத்தறிவை அடிப்படையாக வச்சு பார்க்கும்பொழுது இந்தியாவில் எழுத்தறிவு அதிகமான மாநிலம் கேரளா. 94% பேர் படித்தவங்களாக இருக்காங்க. அதுவே எழுத்தறிவு குறைவு அப்படின்னு பார்த்தா பீகார். 64% பேர் படித்தவங்களாக இருக்காங்க. அடுத்தது தொழில்சார் கட்டமைப்பு. தொழில்சார் கட்டமைப்பில் நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. பகுதி நேர தொழிலாளர்கள்னால் யார் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு வருஷத்தில் 6 மாதத்துக்கு குறைவாக அல்லது 183 நாட்களுக்கு குறைவாக ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னா அவர் பகுதி நேர தொழிலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நகரமயமாதல். நகரமயமாதல்னால் கிராமப்புறம் நகரமாக மாறுறது தான் நகரமயமாதல்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம 2 விதமாக பார்க்க போகிறோம். அதாவது மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் அப்படி பார்க்க போகிறோம். இந்தியாவிலேயே அதிகமான நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தா கோவா. அதுவே குறைவான நகரமயமாதல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே
அதிகமான நகரமயமாக்கல் எங்கே நடந்திருக்குன்னா டெல்லியிலையும் சண்டிகர்லேயும் நடந்திருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரிய மாநிலங்கள் தரவரிசையில் நகரமயமாதலில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம். தமிழ்நாடு பெரிய மாநிலங்கள் வரிசையில் 2ஆம் இடத்துல இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது போக்குவரத்து பார்க்க போகிறோம். போக்குவரத்தில் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்துன்னு 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது சாலை வழி. சாலை வழியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே சாலைகளின் அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கேரளாவில் தாங்க இருக்குது. கேரளாவில் நிறைய ரோடு இருக்குதுங்க. அதுவே சாலையுடைய அடர்த்தி கம்மி எங்கன்னு பார்த்தா ஜம்மு காஷ்மீர், லடாக் இந்த பகுதியில் கம்மியாக இருக்குது. அடுத்தது இந்தியாவில் இருக்கிற சாலைகளின் வகைகள். இந்தியாவில் நிறைய வகையான சாலைகள் இருக்குதுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முக்கியமாக எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் போதும். குறிப்பாக சாலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சாலைகளுக்குன்னே தனியாக ஒரு ஆணையம் இருக்குது. நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது NHAIன்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். இது 1995 உருவாக்கப்பட்டது. இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வருஷத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது தேசிய நெடுஞ்சாலையாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கிற முக்கியமான சாலை அப்படின்னு பார்த்தா தேசிய நெடுஞ்சாலை தான். தேசிய நெடுஞ்சாலையில் எது நீளமான நெடுஞ்சாலை அப்படின்னு பார்க்கும் பொழுது NH44ங்க. இது உத்தரப்பிரதேசில் இருக்கிற வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வருது. இதனுடைய நீளம் 2369 கிலோமீட்டர்கள். அதுவே குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு பார்த்தா NH47A. இது கேரளாவில் இருக்கிற எர்ணாகுளத்திலிருந்து கொச்சின் துறைமுகம் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நீளம் தாங்க இருக்குது. நீளமானது எது, நீளம் குறைந்தது எதுங்கிறத பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணியும் கொஷின் வரும். அடுத்தது ராயல் சாலையை பார்க்க போகிறோம். ராயல் சாலை அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த மிக நீளமான சாலை. குறிப்பாக இந்தியாவுடைய மேற்கு பகுதியையும் கிழக்கு பகுதியும் இணைத்த ஒரு சாலை. இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ஷெர்ஷா சூர் அப்படிங்கிற மன்னர் உருவாக்கியிருக்காரு. இந்த ரோடு எங்கேருந்து எது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்களேன். அதாவது மேற்கு வங்காளம், அதாவது கிழக்கில் வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து சோனார் பள்ளத்தாக்குன்னு ஒன்று இருக்குது. அங்கிருந்து மேற்கே வந்து சிந்து பள்ளத்தாக்கு வரைக்கும் போயிருக்குதுங்க. அவ்வளோ நீளமான ரோடு தான் இந்த ராயல் சாலை. அடுத்தது இந்த சாலை சுதந்திரத்துக்கு பிறகு மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. இதனுடைய பேரையும் மாற்றிட்டாங்க. ராயல் சாலை அப்படிங்கிறத கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு மாற்றிட்டாங்க. இது இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரைக்கும் இருக்குதுங்க. அடுத்தது எல்லைப்புற சாலைகள். எல்லைப்புற சாலைகள் அப்படின்னா இந்தியாவுடைய எல்லையில் அமைக்கப்பட்டிருக்கிற சாலை. குறிப்பாக இமயமலை பகுதியில் இந்தியா பல நாடுகளோடு தன்னுடைய எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. அந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கிற சாலை தான் எல்லைப்புற சாலைகள். இதை உருவாக்கும் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா BRO. இந்த ஆணையம், அதாவது BRO எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1960 உருவாக்கப்பட்டுச்சு. இந்த BRO என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உலகத்திலேயே உயரமான எல்லைப்புற சாலையை அமைச்சிருக்கு. அந்த ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா லடாக்கில் இருக்கிற லே அப்படிங்கிற இடத்துலேருந்து சண்டிகர் வரைக்கும் போடப்பட்டிருக்கு. இந்த ரோடு தான் உலகத்திலேயே உயரமான இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற எல்லை சாலை. இதனுடைய உயரம் எவ்வளோன்னு பார்த்தா கடல் மட்டத்திலேருந்து 4270 மீட்டர் உயரமாக இருக்குதுங்க. இவ்வளோ ஹைட்டில் ரோடு போட்டு வச்சுருக்காங்க BRO. அது எப்போ உருவாக்கப்பட்டது இதை மட்டும் பார்த்துக்கோங்க. முக்கியம் 1960 உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது தங்க நாற்கர சாலைகள். தங்க நாற்கர சாலை அப்படின்னு பார்த்தா இந்தியாவுடைய முக்கியமான 4 நகரங்களை இணைக்கக்கூடியதான் தங்க நாற்கர சாலை. இந்த மேப்பை பாருங்களேன். அதாவது மும்பை, டெல்லி, கல்கத்தா, சென்னை, இப்படி பார்த்திங்கன்னா நாற்கர மாதிரி இப்படி வந்து இணைச்சிருக்கோம். இதான் வந்து தங்க நாற்கர சாலைங்க. குறிப்பாக 4 நகரத்தை இணைக்குது. புதுடில்லி, கல்கத்தா, சென்னை, மும்பை இந்த 4 இணைக்குது. இந்த தங்க நாற்கர சாலை திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1999 தொடங்கப்பட்டது. இதன் நீளம் 5846 கிலோமீட்டர்கள். குறிப்பாக இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் 4 வழிகள் அல்லது 6 வழிகள் கொண்ட சாலையாக இது இருக்குது. அடுத்தது வட, தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதியை இணைக்கும் சாலைகள். அதாவது இந்தியாவுடைய வடக்கு பகுதியையும் தெற்கு பகுதியும் இணைக்கும் சாலை. அதுவே மேற்கு பகுதியையும் கிழக்கு பகுதியும் இணைக்கும் சாலை. இதுதான் வந்து அடுத்து பார்க்க போகிறோம். வட தென் பகுதியின் பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க. இதுதான் வட தென் பகுதியை இணைக்கும் ரோடு. இதனுடைய நீளம் 4076 கிலோமீட்டர்கள். அதுவே கிழக்கு மேற்கு பகுதியை இணைக்கும் ரோடு அப்படின்னு பார்த்தா குஜராத்தில் போர்பந்தர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது.
இங்கே இருக்குதுங்க. இந்த குஜராத்துடைய போர்பந்தர்லேருந்து அசாமில் சில்சார் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வரைக்கும் போகிற ரோடு தான் கிழக்கு மேற்கு பகுதி இணைக்கும் ரோடு. இதனுடைய நீளம் 3640 கிலோமீட்டருங்க. அடுத்தது விரைவு வழிச்சாலைகள். விரைவு வழிச்சாலை அப்படிங்கிறது அதிவேக போக்குவரத்துக்காக போடப்பட்டிருக்கிற ரோடு. புரியுதுங்களா? அதாவது ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டிருக்கிறது தான் விரைவு வழிச்சாலை. இது வந்து நிறைய ரோடு இருக்குது. குறிப்பாக இங்கே 4-5 ரோடுகளை மட்டும் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டுகளை மட்டும் பார்த்துக்கோங்க. மும்பை டு பூனா வரைக்கும் போகிற சாலை, கல்கத்தாவிலேருந்து டம்டம் விமான நிலையம் வரை போகிற சாலை, துர்காப்பூர்லேருந்து கொல்கத்தா வரைக்கும் போகிற சாலை, புதுடெல்லியிலேருந்து ஆக்ரா வரைக்கும் போகிற சாலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா விரைவு வழிச்சாலைக்கு உதாரணம். அடுத்தது பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். பன்னாட்டு நெடுஞ்சாலை அப்படிங்கிறது பல நாடுகள் வழியாக போகக்கூடிய ரோடுங்க. இது அமைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ESCHP அப்படிங்கிற அமைப்பு. அதாவது ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம்ங்கிற ஒரு ஆணையம் தான் இந்த பன்னாட்டு நெடுஞ்சாலைகளை அமைச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது ரயில் போக்குவரத்தை பார்க்க போகிறோம். ரயில் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு நிறைய சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பை வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நாட்டின் உயிர் நாடி, இந்திய தரைவழி போக்குவரத்தின் முதுகெலும்பு, தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கும் போக்குவரத்து, உலகத்திலேயே 2வது பெரியது, ஆசியாவில் மிகப்பெரியது. இந்த டேட்டாவெல்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 17 ரயில்வே மண்டலங்களில் பார்க்க போகிறோம். இந்த 17 ரயில்வே மண்டலங்களையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ புரிஞ்சு வச்சுக்கிறது கூட வேண்டாம், முடிஞ்சால் மனப்பாடமே பண்ணிடுங்க. ஏன்னா மனப்பாடம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த 17 மனப்பாடம் பண்ணிடுங்க, கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 by 1 பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து இங்கே நிற்கிறாருன்னு வைங்களேன். இங்கே நின்று இந்தியாவை பார்க்குறாரு. அவருடைய வடக்கு திசை இது, மேற்கு திசை இது, தெற்கு திசை இது, கிழக்கு திசை இது. அவர் வந்து ஒவ்வொரு திசையில் இருக்கிற மண்டலங்களையும் பார்க்குறாருன்னு வைங்களேன். முதல்ல வந்து வடக்கு திசையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பார். அவருக்கு வடக்கு திசையில் இருக்கிற மண்டலத்தில் தலைமையிடம் எதுன்னு பார்த்தா புதுடெல்லி. அதாவது வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் புதுடெல்லி. வடமேற்கு சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஜெய்ப்பூர். வடகிழக்கு சைடு கோரக்பூர் இருக்குது. வடகிழக்கு எல்லையோரம் அப்படின்னா அசாமில் இருக்கிற கவுஹாத்தி. அதுவே வந்து வட மத்திய ரயில்வே, அதாவது அவர் நிற்கிறதுக்கும் வடக்கு சைடுக்கும் மத்தியில் ஒரு ரயில்வே மண்டலம் இருக்குது. அது என்னென்னா அலகாபாத். அப்போ 5 மண்டலங்களை அவர் வடக்கு சைடில் பார்ப்பார். நல்லா பாருங்கள். வடக்கு ரயில்வேனா புதுடெல்லி, வடமேற்குன்னா ஜெய்ப்பூர், வட மத்திய ரயில்வேனா அலகாபாத், வடகிழக்குனா கோரக்பூர், வடகிழக்கு எல்லை ரயில்வேனா கவுஹாத்தி. அடுத்தது கிழக்கு சைடில் பார்த்தா 3 மண்டலத்தை பார்ப்பார். கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா, கிழக்கு கடற்கரைனா புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வே இங்கே ஒன்று இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து ஹசிப்பூர். அப்போ 3 மண்டலத்தை பார்ப்பார். நல்லா பாருங்கள். கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா, கிழக்கு கடற்கரைனா புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வேனா ஹசிப்பூர். அடுத்தது மத்திய ரயில்வே. மத்தியில் ஒரே ஒரு ரயில்வே மண்டலம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா மும்பையில் சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதாங்க மத்தியில் இருக்கிற, இந்தியாவுடைய மத்தியில் இருக்கிற ரயில்வே மண்டலம். அடுத்து மேற்கு சைடுன்னு பார்த்தா 2 ரயில்வே மண்டலங்கள் பார்ப்பாருங்க. ஒன்று மேற்கு மத்திய ரயில்வே மண்டலம், ஒன்று இன்னொன்று மேற்கு ரயில்வே. மேற்கு மத்திய ரயில்வே மண்டலம் எங்கே இருக்குன்னா இங்கே வந்து ஜபல்பூரில் இருக்குதுங்க. அதுவே மேற்கு ரயில்வே எங்கே இருக்குன்னா மும்பையில் சர்ச் கேட்னு இருக்குது. அப்போ மேற்கு சைடு 2 பார்ப்பார், மத்தியில் 1 பார்ப்பார். அடுத்து தெற்கு ரயில்வே. தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை. தெற்கு ரயில்வேனா சென்னை. தென் மத்திய ரயில்வே அப்படின்னு பார்த்தா செகந்திராபாத் இந்த இடத்துல இருக்குதுங்க. இது வந்து செகந்திராபாத். அதுவே தென்கிழக்கு ரயில்வே மண்டலம் அப்படின்னா கொல்கத்தா. தென்மேற்கு ரயில்வே மண்டலம்னா ஹூக்ளி. அதுவே தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம்னா பிலாஸ்பூர். கொங்கன் ரயில்வே என்பது நவி மும்பையில் இருக்குதுங்க. ஸோ இந்த இடங்களையெல்லாம் பார்ப்பார். இந்த இடங்களை புரிஞ்சிக்க முடியலனாலும் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வரும். அடுத்தது ரயில்வேவை வந்து அகலத்தின் அடிப்படையில் 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. நம்ம அதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ரயில்வே ட்ராக்குக்கும் இன்னொரு ரயில்வே ட்ராக்குக்கும் எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்தியாவில் இருக்கிற ரயில்களை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. மீட்டர் பாதை, அகலப்பாதை, குறுகிய பாதை, குறுகிய தூக்கு பாதைன்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம 1 by 1 பார்ப்போம். மீட்டர் பாதைனா சரியாக 1 மீட்டர் இருக்குதுங்க. அதாவது ஒரு தண்டவாளத்துக்கும் இன்னொரு தண்டவாளத்துக்கும் இடையே 1 மீட்டர் இடைவெளி இருக்கும். அதுவே அகலப்பாதைனா 1.676 மீட்டர் வந்து அகலமாக இருக்கும். அதுவே குறுகிய பாதைனா 0.762 மீட்டராக இருக்கும். குறுகிய தூக்கு பாதைனா 0.610 மீட்டராக இருக்கும். எந்த அளவுக்கு குறுகிட்டு வருதோ அதுதான் வந்து குறுகிய பாதை. அடுத்தது முக்கியமான பாயிண்ட், இதை பாருங்கள். புறநகர் ரயில் போக்குவரத்து. இந்தியாவில் புறநகர் ரயில் போக்குவரத்து முதல்ல எங்கே தொடங்கப்பட்டதுன்னா மும்பையில் தொடங்கப்பட்டது. 1925 தொடங்கினாங்க.
அடுத்தது இந்தியாவின் அதிவிரைவு ரயில் வண்டி எதுன்னு பார்த்தா கதிமான் எக்ஸ்பிரஸ். இதுதான் அதிவிரைவு ரயில் வண்டி. புதுடெல்லியிலேருந்து ஆக்ரா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்தது இந்தியாவில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. மெட்ரோ ரயில் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 8 நகரங்களில் இருக்குது. 8 நகரங்கள் இருக்குது. இந்த 8 நகரங்களும் மிகப்பெரிய நகரங்கள். என்னென்ன நகரங்கள் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. இந்தியாவில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து முதல்ல எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா கல்கத்தாவில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. 8 இடங்கள் எது அப்படின்னு பார்த்தா கல்கத்தா, சென்னை, புதுடெல்லி, பெங்களூரு, குர்கான், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி. இந்த 8 இடங்களில் தான் மெட்ரோ ரயில் போக்குவரத்து இருக்குதுங்க. இந்த 8 இடங்களையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பாருங்கள். மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. இதை மட்டும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இது பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி இருக்கும். அடுத்தது நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்தையும் 2 விதமாக பிரிக்கலாம். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, கடல் நீர் போக்குவரத்து. இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். முதல்ல உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை பார்ப்போம். இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆணையம் இருக்குது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம். இது 1986 உருவாக்கப்பட்டுச்சு. வருஷம் முக்கியம். 1986 உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் இந்தியாவில் இருக்கிற நீர்வழிகளை தேசிய நீர்வழி போக்குவரத்தை அறிவிச்சிருக்கு. முக்கியமாக 3 போக்குவரத்து வழிகளை மட்டும் பார்ப்போம். முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எதுன்னு பார்த்தா ஹால்தியாவிலேருந்து அலகாபாத் வரைக்கும் போகிற அந்த நீர்வழி போக்குவரத்து தான் நம்பர் 1 நீர்வழி போக்குவரத்து. இதனுடைய நீளம் 1620 கிலோமீட்டர்கள். இது கங்கை, பாகிரதி, ஹீக்லி இந்த நதிகள் வழியாக போகுதுங்க. அடுத்தது 2வது தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் எதுன்னு பார்த்தா துப்ரி, காடியா இந்த வழியாக போகக்கூடிய ஒரு நீர்வழி போக்குவரத்து 891 கிலோமீட்டர் நீளம் போகுது. இது பிரம்மபுத்திரா ஆற்றுல மட்டும் அமைஞ்சிருக்கு. அடுத்து 3வது தேசிய நீர்வழி போக்குவரத்து எதுன்னு பார்த்தா கொல்லம் கோட்டபுரம். இது வந்து கேரளாவில் இருக்குது. இதுக்கு என்ன ஸ்பெஷல்னா 24 மணி நேரமும் அதாவது இந்த படகு போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நீர்வழி எதுனா இந்த நீர்வழி தான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது கடல்வழி போக்குவரத்து. கடல்வழி போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்கள் இருக்குது. 200 நடுத்தர சிறிய துறைமுகங்கள் இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது 13 பெரிய துறைமுகங்களை கவனிக்கணும். இந்த துறைமுகங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் இந்த 13 பெரிய துறைமுகங்களை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள், கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள். இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மேற்கு கடற்கரையில் 6 துறைமுகங்கள் இருக்குதுங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தா காண்ட்லா, மும்பை, நவசேவாவுக்கு ஜவஹர்லால் நேரு துறைமுகம்னு பேர் இருக்குது. மர்மகோவா, நியூ மங்களூரு, கொச்சின் இந்த 6ம் இந்தியாவுடைய மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள். அதுவே வந்து கிழக்கு கடற்கரையில் இருக்கிற துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தா 7 துறைமுகம் இருக்குதுங்க. கல்கத்தா, ஹால்டியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி இந்த 7ம் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகங்கள். இது எங்கெங்கே அமைஞ்சிருக்குங்கிறத உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு, வரும். அடுத்தது கப்பல் கட்டும் தளங்கள். இந்தியாவில் முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் அப்படின்னு பார்த்தா 4 இருக்குதுங்க. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் இது எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சியில் இருக்குது. இந்த 4 இடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக கப்பல் கட்டும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆசியாவில் 2ஆம் இடத்துல இருக்குது. கப்பல் கட்டுறதுல ஆசியாவில் இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. உலகத்தில் 16வது இடத்துல இருக்குதுங்க. அடுத்தது வான்வழி போக்குவரத்தை பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய முதல் விமான போக்குவரத்து எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1918 பிப்ரவரியில் அலகாபாத்துலேருந்து நைனிக் அப்படிங்கிற இடத்துக்கு கடிதம் கொண்டு போனாங்க. எப்படி கொண்டு போனாங்க? விமானத்தின் வழியாக கொண்டு போனாங்க. இது தாங்க முதல் விமான போக்குவரத்து. அப்போ யார் அதிகாரியாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹென்ரி பிக்யூர் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் தான் இந்த போக்குவரத்தை பண்ணியிருக்காரு. அடுத்தது தேசியமயமாக்கம். சுதந்திரம் அடையும் பொழுது 8 விமான நிறுவனங்கள் இருந்துச்சுங்க. இந்த 8 விமான நிறுவனங்களையும் 1953 இந்திய அரசு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தேசியமயமாக அறிவிச்சிட்டாங்க. எப்போ அறிவித்தாங்கிறது முக்கியம். 1953 அறிவித்தாங்க. குறிப்பாக அறிவித்த பிறகு விமான போக்குவரத்தை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று உள்நாட்டு சேவை, இன்னொன்று வெளிநாட்டு சேவை. உள்நாட்டு சேவையை வழங்கும் நிறுவனம் எதுன்னு பார்த்தா இந்தியன் ஏர்லைன்ஸ். அதுவே வெளிநாட்டு சேவையை வழங்கும் நிறுவனம் எதுன்னு பார்த்தா ஏர் இண்டியா. இந்த 2ஐயும் பார்த்துக்கோங்க.
குறிப்பாக இந்தியாவில் 19 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குதுங்களாம். இப்போ அப்டேட்டில் 19 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி. இது என்ன அப்படின்னு பார்த்தா ஹெலிகாப்டர் சேவைங்க. ஹெலிகாப்டர் சர்வீஸை யார் கொடுக்குறாங்கன்னா பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி இந்த நிறுவனம் தான் வழங்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடில்லியில் இருக்குது. ஆனால் இவங்க எங்கே இயங்கிட்டு இருக்காங்க, அதாவது இயங்குகிற இடம் எதுன்னு பார்த்தா மும்பையின் மேற்கு வில்பார்லேவில் இருக்கிற ஜூகு அப்படிங்கிற விமான நிலையத்தை தான் அடிப்படையாக வச்சு இயங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹெட் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்குது, இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது விமான போக்குவரத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. ஏஏஐன்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா. இது 1995 ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கிற விமான நிலையங்கள் இந்த நிறுவனத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்குதுங்க. அடுத்தது அஞ்சல் சேவை. அஞ்சல் சேவையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 1,55,000 அஞ்சல் நிலையங்கள் இருக்குது. குறிப்பாக இந்தியாவுடைய முதல் அஞ்சல் வில்லை, அதாவது ஸ்டாம்ப்பு எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 1852 கராச்சியில் வெளியிட்டாங்க. அதாவது அஞ்சல் வில்லைனா ஸ்டாம்பு. முதல்ல ஸ்டாம்பை எப்போ வெளியிட்டாங்கன்னா 1852 வெளியிட்டாங்க, கராச்சியில் வெளியிட்டாங்க. அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு எப்போ வந்துச்சுன்னா 1857 தான் பப்ளிக் யூஸுக்கு வந்திருக்கு. குறிப்பாக அடுத்தது விரைவஞ்சல் சேவை, ஸ்பீட் போஸ்ட்டு எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1975 செய்யப்பட்டது. அஞ்சல் குறியீட்டு எண், அதாவது பின்கோடு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்த பின்கோடு முறை எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1972 அறிமுகம் செய்யப்பட்டது. இதெல்லாம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வானொலி சேவை. வானொலி சேவையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பு எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1923 தொடங்கப்பட்டது. யார் ஆரம்பித்தாங்கன்னா மும்பை வானொலி சங்கம் ஆரம்பித்தாங்க. பிறகு இந்த நிறுவனத்தின் பேரை 1936 அகில இந்திய வானொலியில் மாற்றினாங்க. 1957 ஆகாசவாணி அப்படின்னு மாற்றினாங்க. இந்த வருஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க, கேள்வி இனிமேலும் கேட்பாங்க. அடுத்து செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1969 தான் இஸ்ரோ உருவாக்கப்பட்டது. இஸ்ரோ 2 வகையான செயற்கைக்கோளை உருவாக்கிட்டு இருக்கு. ஒன்று இன்சாட், இன்னொன்று ஐஆர்எஸ். இன்சாட் என்பது இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, ஐஆர்எஸ் அப்படிங்கிறது இந்திய தொலை உணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு. குறிப்பாக இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்சாட் 1B. இது ஆகஸ்ட் 30, 1983 செலுத்தப்பட்டது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். முக்கியமான பாயிண்ட்டை பார்த்தாச்சு. அடுத்து புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம். முதல்ல சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக. இதை பார்க்கலாம். முதல் கேள்வி, மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்புக்கு என்ன பெயர்னா மக்களியல். இரண்டாவது கேள்வி, எந்த போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது அப்படின்னா சாலை போக்குவரத்து தான் இணைக்குது. அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் எவ்வளோன்னு பார்த்தா 5846 கிலோமீட்டர்கள். அடுத்து நான்காவது கேள்வி, தேசிய தொலையுணர்வு மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து எதுன்னு பார்த்தா விமான போக்குவரத்து அல்லது வான்வழி போக்குவரத்து இதுதான் பயன்படும். அடுத்து ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவை வானுலங்கு ஊர்தி அதாவது ஹெலிகாப்டருடன் தொடர்புடையதுன்னா பவன் ஹான்ஸ் இந்த நிறுவனம் தான் தொடர்புடையது. அடுத்து ஏழாவது கேள்வி, இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். அடுத்து பொறுத்துக, எல்லைப்புறச்சாலை. எல்லைப்புறச்சாலையை யார் அமைக்கிறாங்கன்னா பிஆர்ஓ அமைக்கிறாங்க. அந்த பிஆர்ஓ அமைப்பு 1960 உருவாக்கப்பட்டுச்சு. இன்சாட் என்பது செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. மேசகான் கப்பல் கட்டும் தளம் இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. புறநகர பரவல் என்பது நகரமயமாக்கலின் தாக்கம். கொங்கன் ரயில்வே எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1990 உருவாக்கப்பட்டுச்சுங்க.